நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சைனாவுடைய பக்கத்திலேயே நம்ம போய் நிக்க போறோம். இந்த ஒரு மூவால அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மற்றும் மங்கோலியா நாடுகளுடைய உறவு ரொம்ப வேகமா இப்போ வளர்ந்துட்டு வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனா நம்ம இந்திய மீடியாக்கள் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா, மங்கோலியா பத்தின எந்த ஒரு நியூஸுமே வந்து அதிகமா கவர் பண்றதே இல்ல. ஏன் அப்படின்னா, இந்திய மீடியாக்கள் வந்து முழுக்க முழுக்க இந்தியாவுக்கும் யுஎஸ்க்கும் என்ன மாரி உறவு, சீனா என்ன பண்ணுது, ரஷ்யாவுக்கு எப்படி உறவு நம்ம வச்சிருக்கோம், இத பத்தி தான் வந்து அதிகமா பேசுறாங்க. இன்னைக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரேடார்ல இருக்கிற ஒரு நாடு தான் மங்கோலியா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உண்மையில சொல்லணும் அப்படின்னாக்கா, மங்கோலியாவும் இப்போ இந்தியா கூட ஒரு புது உறவ உருவாக்க ரொம்ப முயற்சி பண்ணுது அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது சும்மாலாம் கிடையாது. ரொம்ப ஒரு பெரிய டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அக்டோபர் 13லேருந்து 16 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மங்கோலியாவோட பிரசிடென்ட் குல்னோஷிக் உக்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஹை லெவல் டெலிகேஷனோட இந்தியாவுக்கு வந்திருந்தாரு. விசிட்டும் பண்ணியிருந்தாரு அப்படின்னு பார்க்கப்படுது. மங்கோலியாவோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சீனாவோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பேக்யார்ட்ல தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சீனாவுக்கு பக்கத்திலேயே மங்கோலியா இருக்கிறது. அதனால தான் இந்தியாவுக்கு இது ஒரு ரொம்ப முக்கியமான நாடா நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு பழைய பழமொழி இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா, நமக்கு இயற்கையாவே ஒரு நண்பரா இருப்பாரு அப்படின்றது ஒரு பழைய பழமொழி. இந்த ஐடியா அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா மங்கோலியா கூட ஒரு திடமான உறவை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது அப்படின்னு பார்க்குறோம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான இந்த கோக்கிங் நிலக்கரியை மங்கோலியால இருந்து நம்ம வாங்க போறோம் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த நிலக்கரி தான் பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் தயாரிக்கிறதுக்கு தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு முக்கியமான ரிசோர்ஸா வந்து நம்ம பார்க்குறோம். இது எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போதைக்கு இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனா இப்போ இந்தியா இந்த சிக்கலை எப்படி சமாளிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்கோலியாவோட இந்த மினரல் பார்ட்னர்ஷிப்பை எப்படி இருக்கணும், எப்படி வந்து இதை பலமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்வும் கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த செய்தி ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த குரூட் ஸ்டீல் சொல்லக்கூடிய இந்த கச்சா ஸ்டீல் இருக்கு இல்லையா, அதை உற்பத்தி பண்ற நாடுகள்ல இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்கு. அதாவது கச்சா ஸ்டீல் அப்படின்னாக்கா முழுசா முடிவடையாத ஒரு ஸ்டீல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல உலகத்திலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2வது இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த ஒரு டேட்டா பார்க்கும்போது நமக்கு தெரியும் யாரெல்லாம் இந்த ஸ்டீலை வந்து உருவாக்குறாங்க அதிக அளவுல அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல இருக்கக்கூடிய நாடு வந்து பாத்தீங்கன்னாக்கா சீனா வந்து 1005.1 மெட்ரிக் டன் வந்துட்டு வருஷத்துக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்க. இவங்க தான் வந்து ஒரு டான் மாதிரி இருக்காங்க. எல்லா நாடுகளை விட அதிக அளவுல இவங்க இந்த கச்சா ஸ்டீலை வந்து உற்பத்தி பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கோம் இந்தியா. அதாவது 149.4 மெட்ரிக் டன் வருஷத்துக்கு நம்ம வந்து உற்பத்தி பண்றோம். நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. கட்டுமான துறையில நம்ம அதிக வளர்ச்சி அடையறதுனால இதனுடைய வளர்ச்சியும் ஏறிட்டு வருது அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஜப்பான் வந்து 84 மெட்ரிக் டன் வந்து உருவாக்குறாங்க. டெக்னிக்கலா இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான நாடு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுக்கடுத்து அமெரிக்கா இருக்கு. அமெரிக்கா பார்த்தீங்கன்னா 79.5 மெட்ரிக் டன் வந்து வருஷத்துக்கு அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. இவங்க வல்லரசு நாடு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது ரஷ்யா பார்த்தீங்கன்னா 71 மெட்ரிக் டன் வருஷத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் தான் டாப் 5 இந்த ஸ்டீல், அதாவது க்ரூட் ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ற கண்ட்ரிங்க அப்படி பார்க்குறோம். நம்ம இந்தியாவில் எந்தெந்த கம்பெனிலாம் வந்து அதிகமாக பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, டாடா ஸ்டீல் இவங்க தான் வந்து மிகப்பெரிய ஒரு இந்த ஸ்டீல்ல வந்து துறையில ஆதிக்கம் செலுத்திட்டு வராங்க அப்படின்னு பார்க்கப்படுது. வரலாற்றிலே ரொம்ப பழமையான இந்த ஜாம்ஜத்பூர்ல இருக்கக்கூடிய இவங்களுடைய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதா பார்க்குறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் கம்பெனி தான். ஜேஎஸ்டபிள்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கும். கர்நாடகாவில் இருக்கிற இவங்களோட விஜயநகரோட மிகப்பெரிய ஒரு ஆலை இருக்கு. இந்தியாவிலேயே ஒரே இடத்துல அதிக உற்பத்தி செய்யக்கூடிய பெரிய ஆலையில இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செயில். இந்த செயில் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். இது வந்து நம்ம கவர்மெண்டோட கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்றோம். பிலாய், பொக்காரோ, துர்காப்பூர் போன்ற இந்த மாதிரி இடங்கள்ல வந்துட்டு இவங்களுடைய பிளான்ட் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதெல்லாம் தான் வந்து ஸ்டீல் நம்ம வந்து தயாரிக்கக்கூடிய, அதாவது இந்தியாவில் யாரெல்லாம் இந்த ஸ்டீலை தயாரிக்கிறாங்க அப்படின்றதுக்கான லிஸ்ட். இவங்க மூலியமா தான் நம்ம கிட்டத்தட்ட 2வது இடத்துல இருக்கிறோம் இந்த க்ரூட் ஸ்டீல் தயாரிக்கிறதுல அப்படின்னு பார்க்குறோம். சரி, இப்போ விஷயத்துக்கு வரும். என்ன அப்படின்னா, இந்த ஸ்டீல் தயாரிக்கிறதுக்கு தேவையான இந்த கோக்கிங் நிலக்கரியில 85% பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியில இருந்து தான் வருது. நம்ம எங்கேருந்து அதிக அளவில் வந்து இதை இறக்குமதி பண்றோம்னா ஆஸ்திரேலியா இருந்து தான் இறக்குமதி பண்றோம். இதனால தான் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து ஆஸ்திரேலியாவே ரொம்ப வந்து நம்பி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றப்படுது. அதனால தான் நம்ம எப்பவுமே வந்து ஒரு டைவர்சிஃபிகேஷன் வந்து நினைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுது. டைவர்சிஃபிகேஷன்னா பல தரப்பட்ட இடத்துல இருந்து நம்ம பொருட்களை கொண்டு வரணும், ஒரே ஒரு சோர்ஸை நம்பி இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்குறேன். இந்த டைவர்சிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மங்கோலியா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாடா இருக்கு. ஏன் அப்படின்னா மங்கோலியா கிட்ட தான் உலகத்திலே வந்து மிகப்பெரிய ரொம்ப தரமான இன்னும் தோண்டப்படாத இந்த கோக்கின் நிலக்கரிக்கு வந்து கையிருப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதனால தான் இந்தியா பார்த்தீங்கன்னா எப்பவுமே மங்கோலியா கூட ஒரு நெருக்கமான உறவை உருவாக்கணும்னு சொல்லிட்டு விரும்புது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மங்கோலியாவில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த உயர்தர கோக்கின் நிலக்கரி இந்தியாவுக்கு
குறைஞ்ச விலையில கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த லாஜிஸ்டிக்கலுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதுக்கு ரஷ்யா நமக்கு உதவுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்ம வந்து மங்கோலியா கூட இந்த கோக்கிங் நிலக்கரி வியாபாரம் பண்ண முடியாததுக்கு காரணம் ஒரு பெரிய போக்குவரத்து சிக்கல் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. சீனாவோட பின்புறத்தில் தான் இருக்குது இந்த மங்கோலியா. இப்போ நம்ம மங்கோலியால இருந்து இங்க வர்த்தகம் செய்யணும் அப்படின்னாக்கா அது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன் அப்படின்னா சீனா வழியா தான் இது வர வேண்டி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா சீனா அதுக்கு கண்டிப்பா ஈஸியா வழி விடாது அப்படின்றது நமக்கு தெரியும். ரெண்டாவது வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஏசியா வழியா நம்ம இதை கொண்டு வர முடியும். ஆனா இது ரொம்பவே தூரமான ஒரு வழி அப்படின்னு பாக்குறோம். அதுக்கு அடுத்தது வழி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் இப்போ ரஷ்யா வழியா நம்ம எடுத்துட்டு வர்றது அப்படின்னு பாக்குறோம். இது எப்படி வரும் அப்படின்னா ரஷ்யா போய் அப்புறம் ஐரோப்பா வழியா போய் நம்ம இந்தியாவுக்கு வந்து வர வேண்டிய வழியா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதுதான் 3 வழிகள் வந்து இப்போதைக்கு இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கப்படுது. இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு நீண்ட வழியா தான் நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு தீர்வை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யா நமக்கு உதவி பண்றதுக்கு இதுக்கு முன் வந்திருக்கணும்னு நம்ம சொல்றோம். என்னன்னா இந்தியா மங்கோலியா கிட்ட இருந்து நிலக்கரியை இறக்குமதி செய்யறதுக்கு ரொம்ப நாளா வந்து பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா வழியா வந்து ஒரு புதுசா வழியை வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விளாடிவோஸ்டாக் டு சென்னை கடல் வழித்தடம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு புதிய கடல் வழித்தடமா வந்து அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இப்போ இந்த வே மூலியமா மங்கோலியா கூட நம்ம வர்த்தகம் பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப ஒரு நிசத்தமான விஷயமா மாறி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இது வெறும் பாத்தீங்கன்னா இந்த கோக்கிங் நிலக்கரி மேட்டர் மட்டும் கிடையாது. அதாவது தி கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அலையன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா முக்கியமான கனிமங்கள், அதாவது இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இல்லையா, இந்த விஷயத்துல இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து உருவாகி இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். இந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா புத்தின் இந்தியாவுக்கு வர்றதுனாலையும் அவருடைய இந்திய பயணத்தின் காரணத்தினாலையும் முக்கியமான கனிமங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டணி வந்து முடிவாக போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த முக்கியமான அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து ரஷ்யா தான் முதல்ல இடத்துல இருந்து தரப்போகுது அப்படின்னு பாக்குறோம். அதனால மங்கோலியாவினுடைய கோக்கிங் நிலக்கரி ஆகட்டும் அல்லது ரஷ்யாவினுடைய இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் ஆகட்டும் அதுக்கான ஒரு முக்கியமான வழித்தடத்தை வந்து இப்போ உருவாக்க முடியும் அப்படின்னு பாக்குறோம். இந்த விஷயங்கள் மூலியமா தான் இந்தியா சீனாவை வந்து ஒரு பைபாஸ் பண்ணிட்டு மங்கோலியால இருந்து இந்த நிலக்கரியில வந்து நம்ம ரஷ்யாவுடன் சேர்ந்து நம்ம நாட்டுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இது இப்போ இந்த சென்னை விளாடிவோஸ்டாக் கடல் வழித்தடம் மூலமா சாத்தியமாகும் அப்படின்னு நம்பப்படுது. இது வெறும் கோக்கிங் நிலக்கரி அல்லது முக்கியமான கனிம வளங்கள் மட்டும் கிடையாது. மங்கோலியா ஒரு நாடு, அதோட நம்ம உறவு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த வருஷம் மங்கோலியா அதிபர் இந்தியாவுக்கு விசிட் வந்தார் இல்லையா, அப்போ ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட்டும் நடந்துச்சு அப்படின்னு சொல்றோம். இந்தியாவுடைய ஒரு பாதுகாப்பு தூதர் மங்கோலியாவில் உள்ள ஒரு பாதுகாப்பு பிரிவினுடைய ஒரு பிரசன்ஸை வந்துட்டு ஏற்படுத்தினாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். மேலும் பாத்தீங்கன்னா மங்கோலியாவினுடைய பாதுகாப்பு பிரசன்ஸ் இந்தியாவில் வந்து விரிவாக்கப்படும் அப்படின்ற உறுதியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இரு நாடுகளுக்கும் இடையே எரிசக்தி ஒத்துழைப்பு வந்து அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அக்டோபர் மாசம் அவர் வந்தார் இல்லையா, அப்போ அவரு நம்மளுடைய பிரதமர் மோடியை வந்து சந்திச்சு பேசினார் அப்படின்னு சொல்லப்படுது. மங்கோலியாவுக்கு முன்னால் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு நிலைத்தன்மையான, அதாவது ஒரு ஸ்டெடி ஃபாஸ்ட் மற்றும் நம்பகத்தன்மையான ஒரு பார்ட்னரா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். மேலும் அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா ஒரு நேச்சுரல் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த டைமண்ட் நெக்லஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமானது. டைமண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மினரல்ஸோட பார்ட்னர்ஷிப் பற்றி கொண்டு வர்றது தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இந்த கோக்கிங் நிலக்கரி பத்தி தான் இப்போ ஒப்பந்தம் நடக்கிற மாதிரி தெரியுது. ஆனா கோக்கிங் நிலக்கரியை தாண்டி நாம வந்து மங்கோலியாவை உன்னிப்பா கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லா வகையான முக்கியமான கனிமங்களும் வச்சுக்கக்கூடிய ஒரு நாடு. காப்பர் ஆகட்டும், தங்கம் ஆகட்டும், இரும்பு ஆகட்டும், அப்புறம் இந்த ஜிங்க் ஆகட்டும், இது மாதிரியான கனிமங்கள் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. அதோட கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய யுரேனியம் உடைய கையிருப்பும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றோம். அதுல இருந்து யுரேனியம் இறக்குமதி செய்ய இந்தியா வந்து ஏற்கனவே பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த போக்குவரத்து சிக்கனால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையே வந்து உறவு இதுவரை வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை லெவலுக்கு போய் சேரல அப்படின்னு பார்க்கப்படுது. மங்கோலியாவும் இந்தியாவும் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னுரிமை கண்டிப்பா கொடுத்தாகணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா இப்போ ரஷ்யா மற்றும் இந்தியாவுக்கு இடையான ஒரு மினரல் சப்ளை செயின் உருவாகிற மாதிரி தெரியுது. அதுதான் வந்து மங்கோலியாவில இருந்து சென்னையில இருந்து விளாடிவோஸ்டாக் மாதிரி இந்த ஒரு கடல் வழித்தடத்தை நம்ம வந்து உருவாக்குறோம் அப்படின்னு பார்க்கிறோம். இது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இந்தியா மங்கோலியா உறவு வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. இது நடக்கும்போது சீனாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையே உள்ள ஒரு உறவு வந்து பாத்தீங்கன்னா பின்னடைவுல தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு பக்கம் சீனாவுடைய இந்த இன்னர் மங்கோலியா பகுதி அப்படின்னு சொல்றாங்க. அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா எல்லை பிரச்சனையும் வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அது மட்டும் இல்லாம மறுபக்கம் சீனா தன்னோட கல்ச்சரல் அட்வான்ஸ்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க அதிகப்படுத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்றோம். அங்க வந்து சீன மொழியை வந்து அதிகமா வந்து பரப்புறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்காக போன வருஷம் மங்கோலியாவில் தங்களுடைய மொழியை வந்து பாதுகாக்க ஒரு பெரிய போராட்டமும் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா
நம்ம இந்த போராட்டம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சைனா வந்து அங்க அதிக ஆதிக்கம் பண்ணி அந்த லாங்குவேஜை வந்துட்டு அதிக அளவுல மங்கோலியக்குள்ள திணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு போராட்டம் வந்து மங்கோலிய பீப்புள் நடத்தினாங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்தியா வந்து மங்கோலியாவுடன் வந்து தன்னுடைய உறவை அதிகப்படுத்த நினைக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. இது ரொம்ப முக்கியமான விஷயமாவும் நம்ம பார்க்கிறோம். சீனா வச்சிருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் பியர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயன்படுத்துறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை சுத்தி வந்து வளைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பதிலடி கொடுக்க தான் வந்து இந்தியா அதிகாரப்பூர்வமா இல்லாம டைமண்ட் நெக்லஸ் ஸ்ட்ராட்டஜியை வந்து பின்பற்றுது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தோனேஷியால இருந்து நம்மளுடைய சவாங் துறைமுகம், ஓமன்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய துக்கம் போர்ட் மற்றும் வந்து ஈரான்ல இருக்கக்கூடிய சபார் போர்ட் இதெல்லாமே நமக்கு பெரிய அளவுல பலத்தை கொடுக்குது அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ மங்கோலியால ஒரு முக்கியமான முதலீடு பண்ணிட்டு நம்ம இருக்கோம். ஜப்பான் கூடவும் நம்ம உறவு பலமா இருக்கு. வியட்நாம் கூடவும் நம்ம அந்த உறவு சொல்லவே வேணாம். நம்ம பிரம்மோஸ் மிசைல்லாம் அங்க விற்கிறோம். இந்த மாதிரி பல உச்சகட்ட உறவுகளை வந்து நம்ம சைனாவை சுத்தி இருக்கிற நாடுகள் கூட வச்சிருக்கோம்னு பார்க்கப்படுது. இதுதான் வந்து இந்த புதிய டைமண்ட் நெக்லஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். மேலும் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு சீனா ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்டுக்குள்ள தான் வந்து பார்ட்னர்ஷிப்ல இருக்கலாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆனா ரஷ்யாவுக்கு தெரியும் எப்போதுமே ஒரு அக்ரெசிவா இருக்கக்கூடிய சீனா வந்து எல்லாருக்குமே ஒரு அச்சுறுத்தலா மாறலாம் அப்படின்ற மாதிரி. அதனாலதான் ரஷ்யா வந்து மறைமுகமா சீனா மூலமா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை பயன்படுத்தி ஒரு பேலன்ஸ் ஆக்டை வந்து பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனாலதான் இந்த வெளியுறவு கொள்கையில வந்து ஒரு பெரிய இந்த டைமண்ட் நெக்லஸ் ஸ்ட்ராட்டஜியை வந்து இந்தியா கையில் எடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த விஷயத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மங்கோலியா கூட நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார தொடர்போ இல்ல அங்கிருந்து இறக்குமதி பண்ற விஷயத்துக்கான ஒரு ரோட்வேஸ் இல்லாம இருந்துச்சு. ஸோ அதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த சென்னை டு விளாடிவோஸ்டோக் வந்து அந்த வழித்தடம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ மங்கோலியால இருந்து நம்மளுடைய இந்த மினரல்ஸ் ஆகட்டும், இந்த கோக்கின் கறி ஆகட்டும், இது எல்லாத்தையுமே ரஷ்யாவுக்கு அனுப்பி ரஷ்யா மூலியமா இந்தியாவுக்கு கடல் வழியா வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது ஒரு புதிய திட்டம், இது நல்ல திட்டமும் கூட. அது மட்டும் இல்லாம நம்ம சைனாவுடைய அருகில் இருக்கக்கூடிய ஒரு நாடு கூட இந்த மாதிரி ஒரு உறவு வைக்கும்போது அவங்க எப்படி நம்ம பக்கத்துல இருக்கிற நாடுகள்லாம் வந்து சுத்தி வளைக்கிறாங்களோ அந்த மாதிரி நாமளும் அங்க பண்றோம் அப்படின்றத வந்து காட்டுது அப்படின்னு பார்க்கப்படுது. ஓகே, நமக்குள்ளே வீடியோ கண்டிப்பா இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் நான் நம்புறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் அடுத்து ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை, ஜெய்ஹிந்த்.